தாளம் பனை ஓலை இருக்கு. பனை ஓலை தாளம் தாளம்ண்டா பனை. அந்த பனை ஓலையில மாப்பிள்ளைன்ற பேரையும் பொம்பளைன்ற பேரையும் எழுதி உருட்டி மஞ்சள் கொடியில கட்டி அந்த மஞ்சள் கொடியை கழுத்துல கட்டுறது. இதுதான் தாலி கட்டுறது. தாளம் தாலி கட்டுறது இதுதான் பழைய முறை. பின்னால அந்த தாலி தங்கத்துல வந்து பிறகு கொடி தங்கத்துல, தாலிய தங்கத்துல போட்டாலும் கொடி மஞ்சள் கொடி கொடியாத்தான் இருக்கும். பிறகு கொடியும் தங்கத்துல வந்து 9 பவுனாகி 11 பவுனாகி இப்ப வெளிநாடுகள்ல 80 90 பவுன்ல நிக்குது. அப்ப அதுக்கு என்னண்டா மாங்கல்யம் தந்து நானேன மவ ஜீவன மவ என்றா என்னுடைய ஜீவன் என்றா என்ற உயிர், என்ற உயிரையே நான் உன்னட்ட ஒப்படைக்கிறேன் ராசாத்தி, என்ன கண்கலங்காம பார்த்துக்கொண்டு இவன் தாலியை கட்டிட்டு கெஞ்சுறான். அவள் அப்பவே சொல்றாள் வா உயிரை எடுக்கிறேன். விளங்கு உண்மையா இந்த இந்துக்கள் இந்த கல்யாண மந்திரம் விளங்கினா டைவர்ஸே நடக்காது. அவ்வளவு உயர்ந்த மந்திரம் என்ன. அந்த தாலி கட்டுற நேரத்துல இந்த கெட்டி மேளம் முழங்குறது மாப்பிள்ளைக்குத்தான் சொல்ற, மாப்பிள்ளைக்குத்தான் எல்லாரும் நீதி சொல்ற. பாருங்க மாப்பிள்ளை நீ இப்படி இதன்றையே நுழம்பு விலைன்னு சொல்ற, தாலி கட்டிக்கல வந்தானே சொல்றான். இந்த கெட்டி மேளம் முழங்குறது இருக்கு. கெட்டி மேளம், அந்த கெட்டி மேளம் முழங்குறதுக்கு கன காரணம் சொல்லிடணும். அந்த கெட்டி மேளம் என்றா வேற எங்கேயாவது முழாந்தி கொண்டு இருக்குங்கள் கல்யாண வீட்டுக்கு வந்து இது நடக்கு என்று பார்த்தா தாலி கட்டுறது. அந்த அட்டென்ஷன் அவையின் இன்டென்ஷனை கூட்டுறது கொண்டு. மற்றது பள்ளி சொன்னால் அல்லது தும்மினா அல்லது ஏதாவது கெட்ட வார்த்தை யாராவது சொன்னா அது கேட்காம மங்கள வார்த்தையம். ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. கட்டி மேளம் என்று சொன்ன உடனே அவர் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. மாப்பிள்ளைய அடுத்தது நடக்கணும் 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 இப்படி 4 நடந்தா நம்மளுக்கு நல்லது. நடக்கணும் நடக்கணும் நடக்கணும். மேளக்காரன் இவன் தான் ஞானி. இந்த தாளம் போடுறவன் இப்பவும் தப்பலாம் இப்பவும் தப்பலாம் இப்பவும் தப்பலாம். யாருக்கு? மாப்பிள்ளை. இப்பவும் தப்பலாம் இப்பவும் தப்பலாம். தாலி கட்டின முதல் முறவரார் தாளம் போடுறவங்க. இனி வரங்க தப்ப தாயில் போச்சு அவ்வளவுதான். அப்படியே அந்த கெட்டி மேளத்துக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. கெட்டி மேளம் அதெல்லாம் ஒரு அர்த்தம் உள்ள சடங்குகள். ஆகையினால நீங்கள் எதை படிச்சாலும் எதை வாசிச்சாலும் அதை ஆழமான முறையில சரியான முறையில அதை அறிஞ்சீங்கன்னா நுணுக்கமான பார்வை வேண்டும். அதான் நுணுக்கமான ஆசிரியனுக்கு மற்றவர்கள் பார்க்கிற பார்வையை விட ஆசிரியர் கொஞ்சம் நுண்மான் நுழைபுலம் கூடியவனாக கொஞ்சம் நுணுக்கமாக ஆராயவன். மேல் பார்வை அதுக்குள்ளே என்ன இருக்கு, ஏன் இவன் இதை சொல்றான் அல்லது இந்த பிள்ளை வந்து ஏன் இதை சொல்லுது, ஏதோ ஒரு பிரச்சனை அடியில இருக்கிறதாலதான் சொல்லுது என்று நினைச்சு அதை கொஞ்சம் ஆழமா பார்க்கிற பார்வை ஆசிரியனுக்கு கட்டாயம் வேண்டும். வேற